புத்திசம் நன்ஸ், அதாச்சும் புத்திசமில் இருக்கிற கன்னியாஸ்திரிங்க, அவங்க வந்து யுனெஸ்கோ எஜுகேஷ்னல் ப்ரைஸை, மார்ஷியல் ஆர்ட்ஸ் எஜுகேஷ்னல் ப்ரைஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்திசம் நன்ஸ் கன்னியாஸ்திரிங்க யாருன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து புத்திசமில் ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு பேர் த்ருக்பா. இந்த த்ருக்பா பிரிவு டிபெட்லேயும் பூட்டான்லேயும் கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ இந்த நன்ஸ்க்கு எதுக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த நன்ஸ் வந்து யங் கேர்ள்ஸ்க்கு வந்து குங்ஃபு கற்று தராங்க. அதன் மூலமாக அந்த யங் கேர்ள்ஸோட கான்ஃபிடென்ஸையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இவங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு பற்றி பார்த்தோம்னா, இந்த அவார்டு வந்து யுனெஸ்கோ ஐசிஎம் பிரிவு வந்து தராங்க. ஸோ யுனெஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் அண்ட் சயின்டிஃபிக் கோஆப்ரேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். கோஆப்ரேஷன் கிடையாது, அது கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஐசிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபார் யூத் டெவலப்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த யுனெஸ்கோ என்ன பண்ணுன்னா, இது வந்து யூஎனோட யுனைடெட் நேஷன்ஸோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. இந்த ஏஜென்சி வந்து வேர்ல்டு பீஸ் செக்யூரிட்டியை ப்ரொமோட் பண்ணும். ஓகேவா? எது மூலமாக ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, சயின்ஸு, எஜுகேஷன் அண்டு கல்ச்சர், இதில் வேர்ல்டு லெவலில் கோஆப்ரேட் பண்ணி வேர்ல்டு பீஸையும் செக்யூரிட்டியும் ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த யுனெஸ்கோவோட வேலை. இந்த ஐசிஎம் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபார் யூத் டெவலப்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட், இதோட அவார்டோட எய்ம் என்னென்னா, மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அது மூலமாக ஒரு குட் ப்ராக்டிஸை கொண்டு வர்றதுக்கும் இந்த ஐசிஎம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தோம்னா, மோடி வந்து புது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா குஷிநகர். இந்த குஷிநகர் ஏர்போர்ட் வந்து யூபியில் இருக்குது, உத்தரப்பிரதேஷில். இந்த ஏர்போர்ட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 260 crores. ஸோ இதை யார் பில் பண்ணுறாங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ஏர்போர்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, யூபியில் இருக்கிற ஏர்போர்ட்லேயே இந்த ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான், இந்த ஏர்போர்ட்டில் தான் ரன்வே வந்து பெரிய ரன்வே இருக்குது. ஸோ லாங்கஸ்ட் ரன்வே யூபிலேயே இந்த ஏர்போர்ட்டில் தான் லாங்கஸ்ட் ரன்வே இருக்குது. இந்த ஏர்போர்ட்டோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்னென்னா, டொமஸ்டிக் அண்டு அதாச்சும் உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற பிலிகிரிம்ஸ், அதாச்சும் சாமி கும்பிட்ட ஒரு இடத்துக்கு போவாங்களா யாத்திரிகள், ஓகேவா? இந்த பிலிகிரிம்ஸ்க்கு டொமஸ்டிக் பிலிகிரிம்ஸ்க்கும் இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டிலிருந்து வர பில்கிரிம்ஸ்க்கும் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஏர்போர்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் இந்த பில்கிரிம்ஸ்லாம் எதை பார்க்க வராங்கன்னா, மோஸ்ட்லி குஷிநகர்னாலே அங்கே வந்து புத்திசமோட ஏரியா தான். அங்கே வந்து ஒரு புத்திசம் டெம்பிள் இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே தான் இந்த குஷிநகரில் தான் வந்து புத்தா இறந்துருக்காரு. அங்கேயே அவரோட உடலை வந்து அடக்கம் பண்ணி அங்கே ஒரு ஸ்தூப்பாவை அவர் அடக்கம் பண்ண இடத்துல ஒரு ஸ்தூப்பாவை கட்டியிருக்காங்க. ஸோ புத்தா இறந்த ஒரு நிகழ்வை புத்திசம் என்ன சொல்லுன்னா, புத்தா இறந்ததை மகா பரிநிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க புத்திசமில், அவர் இறந்த அந்த நிகழ்வை. ஸோ மகா பரிநிர்வாணானா முழுமையாக ஒரு மோட்சத்தை அடைகிறது மகா பரிநிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க புத்திசமில். ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து ஸ்ரீலங்காவில், அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸான கம்போடியா, அப்புறம் தாய்லாண்டு, இங்கெல்லாம் இருக்கிற புத்திஸ்ட்டு, அப்புறம் மற்ற புத்திஸ்ட்
கண்ட்ரிஸ் கூட இந்த ஏர்போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏர் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னென்னா, இது ஒரு டேட்டு, அதாச்சும் October 21 என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா போலீஸ் கமெமரேஷன் டே. ஸோ கமெமரேஷன்னா ஒரு விஷயத்தை நினைவு கூறுறது, ஓகேவா? ஒரு விஷயத்தை வந்து மரியாதை கொடுக்கறது, அதுக்கு மரியாதை செலுத்துறது, அந்த மாதிரி அதான் கமெமரேஷன். ஸோ October 21 வந்து போலீஸ் கமெமரேஷன் டேவை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த டேயில் சொன்ன மாதிரி அதாச்சும் டியூட்டியில் இருக்கிற போலீஸ்மென்ஸ் எல்லாம் இறந்துருப்பாங்களா, இறந்த போலீஸ்மென்ஸோட அவங்கள பற்றி நினைவு கூறுறதுக்கு இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேவோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, 1959 லடாக்கில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது லடாக்கில். அங்கே வந்து சைனீஸ் ஆர்மி வந்து இந்தியன் ஆர்மியை வந்து அட்டாக் பண்ணி அதில் ஒரு 10 இந்தியன் போலீஸ், அதாச்சும் அந்த பார்டர் ஏரியாவில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்த 10 இந்தியன் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாச்சும் லடாக் ஏரியாவில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆர்மி பர்சனல்ஸை நாம் வந்து இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மற்ற ஏரியாவில் சர்வீஸ் பண்ணுற அதாச்சும் பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்கள வந்து நம்ம பிஎஸ்எஃப் அதாச்சும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்டீரியர் ஏரியாவில் அதாச்சும் இந்தியாவுக்குள்ளே சர்வீஸ் பண்ணுறவங்கள வந்து நாம் வந்து சிஆர்பிஎஃப்னு சொல்லுவோம், அதாச்சும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா அவங்கள சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வராங்கன்னா ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வராங்க, ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் போலீஸ் கேட்டகரியில் வராங்க, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வர்றதுனால. ஸோ அந்த சைனீஸோட அட்டாக் வந்து 21 October 1959 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதில் 10 இந்தியன் சோல்ஜர்ஸு அந்த அட்டாக்னால் இறந்ததுனால அப்புறம் 7 இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த நாளை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு இந்த போலீஸ் கமெமரேஷன் டேவை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் October 21 அப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தோம்னா, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா, அதாச்சும் AMFI, இந்த குரூப்போட சேர்மனாக பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா AMFI அப்படின்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஒரு குரூப்பிங் அசோசியேஷன் தான் இந்த அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த அசோசியேஷன் எதுக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு இந்த அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃப்யூச்சர் அதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதும் இம்ப்ரூவ் பண்ணுறதும் இவங்களோட வேலை. ஸோ இதோட புது சேர்மன் யாருன்னா பாலசுப்ரமணியன்கிறவர் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா வந்து 1995 அப்போது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது.